இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். இந்த காலை நேரத்துல அமைதியில இந்த ஒரே வார்த்தையை நாங்க எங்களுடைய இதயத்தில் ஆழமாக நினைத்து இன்றைக்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த இறைவார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை தொடப்போகிறது. அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு அமைய போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று அவர் நினைத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று. லேயாவின் வாழ்க்கையில இருந்த வேதனையை மனுஷர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் அவளுடைய கண்ணீரையும் ஏக்கத்தையும் தனிமையும் கண்டார். மனுஷர்களின் பார்வைக்கு மறைந்திருந்த வழியை இறைவன் தனது அன்பின் பார்வையால் கவனித்தார். இன்றைக்கு பல பெண்கள் தாய்மை பேருக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கி ஏமாற்றத்தின் கண்ணீரோடு முடிந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தாரினரின் கேள்விகள், சமூகத்தின் பார்வைகள், உள்ளத்தில் அமைதியான போராட்டங்கள், இவை அனைத்தும் அவர்களுடைய இதயத்துல ஆழமான காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சில நேரங்கள்ல அவர்கள் தங்களையே குறைவாக எண்ண தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு லேயாவின் கதையிலிருந்து நாங்க கற்றுக்கொள்ளும் உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் மறப்பதில்லை. உலகம் கவனிக்காத கண்ணீரையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். சொல்ல முடியாத வேதனைகளையும் அவர் அறிகிறவராய் இருக்கிறார். நமது ஜெபங்கள் தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவரின் அன்பு ஒரு நாளும் தாமதிப்பது கிடையாது. மகப்பேறு இல்லாதிருப்பது ஒரு பெண்ணுடைய மதிப்பை குறைக்காது. ஒரு பெண்ணின் அருமை அவளுடைய தாய்மையில் மட்டுமல்ல, அவள் இறைவனால் படைக்கப்பட்ட அன்பான மகளாக இருப்பதில் தான் இருக்கிறது. ஆண்டவரின் கண்களில ஒவ்வொரு பெண்ணும் அவளை மதிக்க பெற்றவர் தான். இந்த காலை நேரத்துல குழந்தைக்காக ஏங்கும் அனைத்து பெண்களுக்காகவும் நாங்க ஜெபிப்போமா? அவர்களின் இதயங்களை ஆண்டவர் ஆறுதலாய் நிரப்புவாராக. காத்திருப்பின் பாதையில் நம்பிக்கை அருள்வாராக. அவர்களின் கண்ணீரை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். அவர்களின் மௌன ஜெபங்களை அவர் கேட்கிறார். அவர்களின் வாழ்க்கைக்காக அவர் வைத்திருக்கும் திட்டம் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்தது என்றது அவர்களை ஆண்டவர் இன்றைக்கு உணரச் செய்ய போகிறார். கண்களை மூடி அவளுக்காக நாங்க ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த தகப்பனே, தாய்மை பெருக்காக ஏங்கி காத்திருக்கும் அனைத்து பெண்களையும் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களோட கண்ணீரை துடைத்து அவர்களின் இருதயங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்தருளும் ஆண்டவரே. அன்றைக்கு அண்ணால் உமது சமூகத்துல நின்று கண்ணீரோடு ஜெபித்ததற்கான பலனை நீங்க அவளுக்கு கொடுத்தது போல, லேயாவினுடைய வாழ்க்கையில நீங்க குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல, இன்றைக்கு யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்க வேணும் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. உமது நேரத்துல உமது சித்தம் நிறைவேறட்டும் தகப்பனே. உங்களுடைய அன்பு அவர்களை என்றும் தாங்கி வழிநடத்தட்டும். உங்களுடைய திட்டம் அவர்களிடம் மூலமாக வெளிப்படட்டும். ஆமேன்.